மூளை பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. நம்முடைய எலும்புகள் உருவாகுவதற்கு முன்னமே, நம்முடைய தசைகள் நரம்புகள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்னமே அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரே. எதுக்கு தெரியுமாங்க? அவரை போல நாம் வாழ்வதற்காக தான். ஏசப்பா, இந்த நாளில உம்மை போல வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஏசப்பா, உம்மை போல மாற நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை நீங்க மாற்றுங்க, நான் மாற ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய சிந்தை மாறட்டும், என்னுடைய செயல்கள் மாறட்டும், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் மாறட்டும், உம்மை போல என்னை மாத்திருங்கன்னு சொல்லுவோமா? ஏசப்பா, உங்களை போல என்னை மாத்திருங்க, உங்களை போல மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ள பெருகட்டும், உம்மை போல ஆண்டவரை ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா, உம்மை போல ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்வதற்கு ஆண்டவரே இந்த நாளில நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஏதாவது சின்ன காரியத்தை செய்யறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய தாயின் கருவயிற்றுல உருவாகுவதற்கு முன்னே என்னை பேர் சொல்லி நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு என்னை முன்குறித்திருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு எல்லாவித நன்மைகளும் செய்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றீங்க. உடைய வலது கரத்தை உயர்த்தி, ஏசப்பா, உமக்காக வாழ நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உம்மை போல வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. உமக்கென்று வாழ என்னை பிரித்தெடுத்திருக்கிறீங்கப்பா. உலகத்தாரை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போவதற்கு அல்லப்பா. என் வாழ்க்கையில இன்னிலிருந்து ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்கப்பா ஆண்டவரே. இன்னிலிருந்து என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. உமக்கென்று வாழ்வேன்னு சொல்லி யாரெல்லாம் உண்மையாய் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, எசப்பா, உங்களுக்கு போல வாழ்வேன்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார்களோ எல்லாருடைய கரங்களை பிடித்து நீங்க நடத்துங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். அந்த கரங்களில் அர்ப்பணிக்கிற சுவாமி, அர்ப்பணித்த ஆராதித்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் கிராம மிஷனரி குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் திருச்சபையின் பண்டிகை ஆராதனை காலையிலையும் கலந்து இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே இது ஓய்வு நாள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உண்மைக்கே நம்ம ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். புதூரில் நடந்த பெண்கள் பண்டிகையில் இங்கே இருக்கிற ஒரு சிலர் கலந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரெல்லாம் கலந்து கொண்டீங்க? ஓகே, 4-5 அம்மாமாங்க அங்கே போனவங்க இங்கேயே வந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். சரி, உண்மையே இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஆண்டவர் நம்ம மத்தியில் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மோடு பேச போகிறார். அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா அவர் கடந்து வருவார்ன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. வாஞ்சையோடு மார்த்தாள் குடும்பத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாங்க. அப்போ மார்த்தாள் எப்படியாவது ஆண்டருக்கு விதவிதமான உணவு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பற்பல வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மரியாள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் பாதத்திலேயே அமர்ந்திருந்தாங்க. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செஞ்சா தெரிந்து கொண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த உலகத்துல தேவையானது ஒன்று, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா அமையும் அப்படிங்கிறத சண்டை இல்லை. இந்த நாள் ஊழியத்துக்கு காரியங்கள் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தைகளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எங்களோட ஊழியத்தை குறித்து யாருக்கெல்லாம் தெரியும்? ஊழியத்தை குறித்து தெரியுமா? அண்ணன் சொன்னாங்க, உபதேசியர் ஐயா சொன்னாங்க, ஆமீன் வில்லேஜ் டிவி அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சேனல் 24 hours நடக்கிற ஒரு டிவி சேனல் ஒன்று போடும். நீங்கள் உங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். வில்லேஜ் டிவி அப்படின்னு சொல்லி போட்டால் தெரியும். நாங்கள் ஒரு பேம்ப்ளெட்ஸ் மாதிரி ஒன்று கொண்டாந்துருக்கோம். அதில் எந்தெந்த டிஷ் வச்சுருக்கிறவங்களுக்கு எந்த நம்பர், உங்கள் பாக்ஸில் எந்த நம்பரில் இந்த டிவி சேனல் தெரியும் அப்படிங்கிறது அதில் எழுதியிருக்கும். நீங்கள் அதை போகும்போதில் வாங்கிட்டு போங்க. எங்கள் ஊழியத்துலேருந்து வெளியிடுற மோட்ச பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதாந்திர தின தியான இதழ் ஒன்று கொண்டாந்துருக்குறோம். அது டெய்லி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சின்ன கதை சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை சத்தியத்தை ரொம்ப எளிதாக புரிந்து கொள்கிற விதத்தில் அந்த சத்தியம் இருக்கும். உங்கள் குடும்ப ஜபத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதில் 4 ஜப குறிப்புகள் இருக்குது. உலக நாடுகளுக்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக, மாநிலங்களுக்காக 4வது ஜப குறிப்பு எங்களோட ஊழியர்களுக்காக ஜெபிக்க முடியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறுவர் ஊழியம் செய்கிறதுக்கான ஒரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரும். அதில் சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்கிறதுக்கான கதைகள் இருக்கும், பாட்டு இருக்கும், வசனம் இருக்கும். நீங்கள் இருக்கிற இந்த கிராமத்தில் நீங்கள் சிறுவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாசித்தாலே நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு 4-5 பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த கதையை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சொல்லி கொடுத்துடலாம். இந்த புக்கும் நாங்கள் கொண்டாந்துருக்கோம். நீங்கள் போகும்போதில் இதை நீங்கள் வாங்கிட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் கணவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு எளிய முறை சொல்லி கொடுப்பாங்க. உப்பு போடும்போது தான் என்ன செய்யுமா, டேவிட் கணேசனை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உப்பு நம்ம எதுக்கெல்லாம் போடுவோம்? சாப்பாடுக்கு, வேற குழம்புக்கு, கூட்டுக்கு, ரசத்துக்கு, ஆம்லேட்டுக்கு, மோருக்கு, என்ன வச்சாலும் நினைச்சியும் உப்பு போடும். உப்பில்லாப்பட்ட குப்பையிலே உங்கள் கணவர் 1 கிலோ மட்டன் எடுத்து கொடுக்குறாங்க. நல்லா மசாலாலாம் அரைச்சி சூப்பராக குழம்பு வைக்கிறீங்க. கடைசியில் வெந்த பறவை லேசாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்க்குறீங்க. அந்நேரம் கறிக்கு உப்பு போட மறந்துட்டா நினைச்சுவாங்க, ஐயோ இப்படி நம்ம உப்பு போடாமல் சமைச்சு வச்சுட்டோமே, இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரர் நம்மளை வசம் விட போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுவோம் நினைப்போம்ல. அதே போல நம்ம வாழ்க்கையில ருசி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க உப்பு கையில் எடுக்கும் பொழுதுலாம் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த டேவிட் கணேசனை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த வருஷத்துல மாத்திரம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா 1,00,000 கிராமங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இலக்கு கொடுத்துருக்கிறார். 1,00,000 வாலிபர்களை சந்திக்கணும், 1,00,000 சிறுவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மே மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே பிள்ளைங்க லீவ் விட்டாங்கனாலே VBS எடுப்போம். 8,000 கிராமங்களில் நாங்கள் VBS எடுக்க போகிறோம். கிராமங்களுக்கு ரொம்ப எளிய முறையில் அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள்
கொள்கிற விதத்துல பாட்டு கதை வச்சு தலைப்பெல்லாம் வச்சு 5 நாள் பாடத்திட்டம் தான் எங்களுடைய சிலபஸா இருக்கும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம் ரட்சிப்புல இருந்து அந்த பிள்ளைங்க பரலோகம் போறதுக்கான 5 வகையான அந்த பாடத்திட்டங்களை அந்த புஸ்தகத்துல கொண்டு வந்துருவோம். உங்க கிராமத்துல விபிஎஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எங்களோட தொடர்பு கொண்டு புக்கு வாங்கிக்கலாம். பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல போய் நீங்க விபிஎஸ் எடுக்கணும்னு சொன்னாலும் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட புக்கு வாங்கிக்கலாம். விபிஎஸ் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் ஒன்று செவ்வாய்க்கிழமை வச்சுருக்கோம். எங்க இடத்துல நிறைய பேர் அதில் கலந்து கொள்ள வருவாங்க. ஒருவேளை நீங்க விபிஎஸ் எடுக்கணும் அல்லது சிறுவர் மொழியை செய்யணும்னு சொல்லி எனக்கு வாஞ்ச இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ட்ரைனிங் என்ன செய்யலாம், பங்கு பெறலாம். இந்த வருஷம் மட்டும் 1 லட்சம் சிறுவர்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாரம் கொடுத்தாங்க. அப்போ 8000 கிராமங்களில் நாங்கள் விபிஎஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கிராமத்துக்கு எவ்வளவு பிள்ளைங்க வரணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்தேன். அப்படி கணக்கு பார்க்கும்போதுல 12 இருந்து 13 பிள்ளைங்க வந்தா போதுமா. 1 லட்சம் சிறுவர்களை இந்த மே மாசம் மட்டும் நாங்க சந்திக்கிற 8000 கிராமங்களை என்ன செஞ்சிடலாம், சந்திச்சிடலாம். ஒரு கிராமத்துக்கு 12 பிள்ளைங்க வராம இருப்பாங்களா, ஈஸியா என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அப்ப நீங்களும் என்ன செய்யலாம், சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்யணும். ஒரு சிறு பிள்ளை மத்தியில நம்ம ஊழியம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து முழு மெழுகுவர்த்திக்கு சமம். ஒரு பெரியவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாதி எரிந்து முடித்த மெழுகுவர்த்திக்கு தான் சமம். ஆனா முழு மெழுகுவர்த்தினா அது முழுசா எழுப்பி கடைசி வரை என்ன செய்யும், நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். அப்படி ஆண்டவருக்கு ஒரு கலங்கரை விளக்காக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாரம் கொடுத்து இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். என் கணவருக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை இயேசுவே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சிறு பிள்ளைங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்கள ஆண்டவர் ரட்சிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை எந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி சத்தியத்தை கேட்டு அவங்களை ஜெபிக்க வைப்போம்ல, அப்படி ஜெபிக்கும் பொழுது இயேசுவே அப்படின்னு சொல்லி அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக நீட்டி அவங்க வாய்களை திறந்து இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வளர்ந்து வாலிபர்களாகி எங்க காலேஜ் படிக்க போனாலும் சரி, திருமணமாகி எங்க அவங்க செட்டில் ஆனாலும் சரி, ஆண்டவர் அவங்க என்ன செய்ய மாட்டாரா, ரட்சிக்காம விடவே மாட்டாரு. அப்ப நம்ம சிறுவர் மொழியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டேவிட் கனெக்ஷனை ஆசிர்வதிங்க, அவங்க ஊழியத்தை ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா 1 லட்சம் சிறுவர்களுக்காக, 1 லட்சம் வாலிபர்களுக்காக, 1 லட்சம் கிராமங்களுக்காக நீங்க ஜெபிச்ச மாதிரி. அதனால இன்னைக்குல இருந்து என்ன, எப்படி ஜெபிக்க போறீங்க, எப்படி ஜெபிக்க போறீங்க, உப்பை எடுக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். எனக்கு சத்தமே கேட்க மாட்டேங்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுல்ல. அப்ப உப்பு எடுக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே டேவிட் கணேசன் பிரதரை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்கிட்ட 1200 மிஷினரிகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. 8 மாநிலங்கள்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, அதை தவிர்த்து 8 வட மாநிலங்கள்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஊழியம் செய்யற ஊழியர்களை வல்லமையா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் எங்களோடு இணைத்திருக்கிற ஊழியர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை கிராமங்கள்ல படித்தளங்கள்லாம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. கடந்த மாசம் 3 மாசம் முடிஞ்சு ஏப்ரல் மாசத்துல நம்ம வந்திருக்கிறோம். இது வரைக்கும் 12 இடங்கள்ல வாலிபர் முகாம்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். ஒரு 20 இடத்துல சிறுவர் முகாம்களை நடத்தி இருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும். சிறு ஒரு கிராமத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்துக்கு நம்மளை தேடி வர்றது யாரு, குட்டி பிள்ளைங்க தான். ஒரு தடவை நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா 2ஆவது தடவை ஏசன் வந்துட்டாங்க, ஏசன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, வேகமா நம்மளை ரிசீவ் பண்ண வந்து நிற்பாங்க. அவங்க போய் கூட இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க, கூட்டிட்டு வருவாங்க. வாங்க, அந்த அக்கா சொல்லி கொடுக்குற பாட்டு கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க. கூட இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வருவாங்க. அப்படியாக கிராமங்கள்ல சிறு பிள்ளைங்க மத்தியில செய்யற ஊழியமானது 5 வருஷம் நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க வளர்ந்து பெரியவங்களாவாங்க. அடுத்து அந்த பிள்ளைங்க வாலிபர்கள் ஆனவொடனே அவங்களுக்கு வாலிபர்கள் மத்தியில ஜப குழுக்களை நாங்கள் ஏற்படுத்தி நடத்துவோம். அந்த சிறு பிள்ளைகள் மூலமாக அவருடைய பெற்றோர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அதோடு மட்டுமல்ல முழு கிராமமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு அது ஆண்டவர் வாய்ப்பா கொடுக்குறாரு. அதனால சிறு பிள்ளைங்க மத்தியில செய்யற ஊழியத்தை நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த காரியத்தை உங்களோட நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ சின்ன ஒரு ஆக்ஷன் சாங் நானும் புஷ்பாக்காக சேர்ந்து பாட போறோம். அவங்க சாட்சியை கேட்டீங்க. ஆண்டவர் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க கொடுத்துதான் இந்த ஊழியத்துக்கு எங்க கூட இணைச்சாங்க.
10 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு குட்டி தம்பி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவங்கள ஊழியத்துல குடும்பமா எடுத்து பயன்படுத்திட்டு வர்றாரு. இன்னைக்கு நாங்க 2 பேருமா இணைந்து ஒரு குட்டி ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுக்க போறோம். புதூர்லயும் நாங்க சொல்லி கொடுத்தோம், ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு தெரியாதவங்களாம் என்ன செய்ய போறீங்க, கேட்டு நீங்க அந்த பாட்டை படிச்சு நீங்க தினந்தோறும் உங்க வீட்டுல என்ன செய்யணும், பாடிக்கிட்டே இருக்கணும். பாத்திரம் கழுவும் போதையா இருக்கட்டும், வீடு கூட்டம் போதையா இருக்கட்டும், சமையல் பண்ணும் பொழுதா இருக்கட்டும், ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்காத ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார், தருவார். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். அந்த பாட்டை இப்ப நாங்க பாடுறோம். அடுத்து நீங்க எனக்கு கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். ஓகேயா? பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரா இந்த நாள்ல உங்களை சந்திக்கும்படி உங்களுக்கு முன்பாக இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி காரியத்தை கேட்கணும், பெரிய காரியத்தை என்ன செய்யணும், கேட்கணும். சின்ன காரியம் இல்லை, பெரிய காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவரை கடந்து வருவார். அப்ப இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நம்ம நிறைய நேரம் நினைப்போம், ஆண்டவரால இந்த சின்ன காரியத்தை தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் தலைவலியை தான் நீக்க முடியும், இந்த காய்ச்சலை தான் சரிப்படுத்த முடியும், கேன்சர் வியாதியெல்லாம் ஆண்டவரால சுகப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி போடப்படுது. அப்ப இப்ப மறுபடியும் அக்காவை நானும் சேர்ந்து ஆக்ஷனோட பாட போறோம். நீங்க எல்லாரும் இவங்க கூட சேர்ந்து என்ன செய்ய போறீங்க, செய்ய போறீங்க. ஓகேயா? உற்சாகமா இருக்கணும் தேவ சமூகத்துல. பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், எனக்காக யாவை செய்து முடிப்பார், எனக்காக யாவை செய்து முடிப்பார், எனக்காக யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தம் செய்வார். ஈஸியா இருக்கா? எல்லாம் ரெண்டு நின்று பாடலாமா? எடுக்கும். யார் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்களோ எல்லாரும் ஆக்ஷன் பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கையில கடன் ஆண்டவரால மாற்ற முடியும், உங்க வியாதி படுக்கை ஆண்டவரால மாற்ற முடியும். அவரால செய்யக்கூடாத காரியம் சொல்லி ஒண்ணுமே இல்லை. நம்ம நமக்காக என்ன செய்யக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனையா, கணவரோட சண்டை போடக்கூடாது, மாமியாரோட சண்டை போடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட உறவுக்காரங்களோட சண்டை போடக்கூடாது. நமக்காக யுத்தம் செய்யறவர் யாரு? ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம பிரச்சனையை சொல்லணும். அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதுக்கு நம்ம என்ன செய்ய தேவை, கவலைப்படவே தேவையில்லை. எல்லாரும் சேர்ந்து பாடி ஆக்ஷன் பண்ண போறோம். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், எனக்காக யாவை செய்து முடிப்பார், எனக்காக யாவை செய்து முடிப்பார், எனக்காக யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தம் செய்வார். சூப்பர், நல்லா அழகா பாடிட்டீங்க. இப்பமும் ஆண்டவர் நம்மோடு பேச முடியாத ஒரு நிமிடம் அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போமா? நம்ம இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு பேச முடியாத
நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவர் பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, என்ன வேதனையோடு என்ன கண்ணீரோடு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேங்கிறது உமக்கு தெரியும் சுவாமி. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே அவர் அதை அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் தோற்றங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய உட்கார்தலையும் உங்களுடைய எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு காலையிலிருந்து இந்த ராத்திரி வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை உட்கார்ந்தீங்கன்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை தடவை எந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி இருக்கிறீங்களா? இல்லை இல்லை. ஆனால் நம்ம உட்கார்றத என் பிள்ளை இத்தனை தடவை உட்கார்ந்துருக்காப்பா, இத்தனை தடவை எந்திரிச்சிருக்கிறாப்பா, இத்தனை ஸ்டெப்பு அவன் நடந்திருக்காப்பா, எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அன்புள்ள கடவுள் பாருங்களேன். அந்த அன்புள்ள கடவுளிடத்துல அவரை தேடி நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் அவர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசும் தெய்வம். இந்த நாளில் உங்க இருதயத்தில் என்ன பாரத்தோடு வந்தீங்களோ அந்த பாரத்தோடு இன்னைக்கு நீங்க திரும்பி போக போறதில்லை. ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து கொண்டவங்களா நீங்க இந்த இடத்தை விட்டு சமாதானத்தோடு, நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, இந்த இடத்துல விடுதலையோடு நீங்க போக போறீங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். அடிமையை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தையை, ஆவிக்குரிய மன்னாவை தந்து இவள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி நீங்க அனுப்புங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆன்மீக மன்னாவனால திருப்தியாக்கி அனுப்புங்க. நீங்க பேசுங்க. உங்களுடைய கரத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உங்களுக்காக நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் அனைவரும் இணைந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 28, 29. பக்கம் எண் 17. எல்லாரும் எடுத்தாச்சா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாண்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்கு ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதற்காக வருவோம்? ஆண்டவரே, என் மனசுல ஒரு சமாதானம் வந்துருட்டு சுவாமி, என் இருதயத்துல ஒரு இளைப்பாறுதல் வந்துருட்டு சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தோடு தான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். யாருக்குமே பாரமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? இல்லை இல்லை. ஏதோ ஒரு பாரம் நம்ம இருதயத்தை என்ன செஞ்சுட்டே இருக்கு, அழித்து கொண்டே இருக்கு. பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு இருதயத்துல ஒரு பாரம் என்ன செய்யும், இருக்கும். ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இருதயத்துல ஒரு பாவம் இருக்கும். ஒரு பெரிய படிச்சவங்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அவங்களுக்கும் ஒரு பாரம் இருக்கும். படிக்காத ஒரு முட்டாளா இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு பாரம் இருதயத்தை அடித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். 2 இடத்துல அதே வசனத்துல 2 வசனத்திலே போடப்படுவது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எக்கோ அடிக்கிறது. 2வது பார்க்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, ஏன்ட்ட வாங்க, ஏன்ட்ட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிராமத்துல இருக்கிற ஒரு மனிதன், அவருக்கு ரொம்ப மனசுல கவலை. அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை. அது நிமித்தமா ஒரு பெரிய பாரமாகி ஒரு சுமையை அவர் உள்ளத்துல சுமந்து கொண்டே இருக்கிறார். படுத்தா தூக்கம் வரல, நிம்மதியா ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியல, அவருடைய சரீரத்துல பலவீனம், குடும்பத்துல சண்டை, குழப்பம், என்ன சம்பாதிச்சாலும் அந்த பணமெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாம காலியா போயிடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோட ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாரா. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆலயம் இருந்துதான். அந்த ஆலயத்துல வெளியில அந்த காம்பவுண்ட் சுவர்ல ஒரு வசனம் எழுதப்படுதுதான். அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னா இந்த வசனம் தான்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை பார்த்த உடனே அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சான். என்ன இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு வசனம் எழுதப்படுக்கு, எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, நான் ரொம்ப வருத்தத்தோட நான் இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் சுமையை என்னால சுமக்கவே முடியல, ஒரு சுமக்க முடியாத ஒரு பாரம் எனக்கு குடும்பத்துல மட்டும் இல்லை, என் சரீரத்துல நான் உணர்றேன், என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் உணர்றேன், என் குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரோடு வேதனையோடு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நான் நம்பி இந்த ஆலயத்துக்குள்ள வந்து இந்த ஆலயத்துல நான் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு நாள் வந்தாங்களாம், கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருந்ததை போல இருந்ததா. 2ஆவது நாள் வந்தாங்களாம், மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்ததை போல உணர்ந்தாங்களாம். அப்படியே தொடர்ந்து 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் சொல்லி டெய்லி வர ஆரம்பிச்சாங்க. வந்த பிறகு அந்த பாரம் அந்த பிரச்சனை அவங்ககிட்ட இருந்ததற்கான அறிகுறியே இல்லாம எல்லாமே என்ன செஞ்சிருச்சான், சரியாயிடுச்சா, சந்தோஷமா இருக்க முடிஞ்சிச்சு, நிம்மதியா தூங்க முடிஞ்சிச்சு, நல்லா சாப்பிட முடிஞ்சிச்சு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டாரு. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரம் சுமந்து தவிக்கிறிய மகளே, பாரம் சுமந்து தவிக்கிறிய மகனே, நீ ஏன்ட்டு வந்து நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த முதல் வசனத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பாரம் சுமக்கிறவர்களுக்கான அழைப்பு. பாரம் சுமக்கிறவர்களுக்கான ஒரு அழைப்பு ஆண்டவர் நம்மிடத்துல வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல நம்ம வந்துடணும். உங்க பாரத்தை நீங்க சுமந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. நமக்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யும். காலையில ஒரு பிரச்சனையை சந்திச்சு அது சரியா இருக்கும், அடுத்து ஒரு பிரச்சனை ராத்திரி புதுசா வரும். அந்த பிரச்சனையை கொண்டுட்டு மறுநாள் அதையே யோசிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உடனே அந்த பாரத்தை என்ன செஞ்சிடும், ஏசப்பா சமூகத்துல இறக்கி வச்சிடும். இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைச்சலாம், மனசு ரிலாக்ஸா இருக்கும். ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு வாத்தியார் வந்தாரா, அவர் வரப்போதுல ஒரு செம்பு நிறைய கையில வந்து தண்ணியோட வந்திருக்கிறார். அப்போ அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற பசங்கிட்டலாம் கேட்டாரா, என் கையில இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த பசங்கள்லாம் சொன்னாங்க, சார் இது என்ன சார், ஒரு லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு செம்பு நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, 1 லிட்டர் பிடிக்கக்கூடிய செம்பு தான் நான் என் கையில வச்சிருக்கிறேன். இதை நான் வச்சிருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சார் இதுல வச்சிருக்கிறதுனால இதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே சார், இது என்ன 1 லிட்டர் சமைக்கக்கூடிய செம்பு தானே, இது என்ன அப்படியா லிட்டர் போது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. உடனே சார் கேட்டாரா, காலையில 9 மணிக்கு நான் உங்க கிளாஸ் ரூமுக்கு வரேன், சாயந்தரம் 4 மணி வரையும் இப்படியே இந்த செம்பை தூக்கிக்கிட்டே நான் உட்கார்ந்துருக்கேன், நிக்கிறேன், உங்களுக்கு பாடம் நடத்துறேன், அப்படின்னா என் கைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. அந்த செம்பை இறக்கியே வைக்க மாட்டேன், இப்படியே சுமந்த மழைக்கு என்ன செஞ்சிருக்க போறேன், வச்சிருக்க போறேன், அப்ப என் சரீரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. சார் இதை நீங்க தூக்கியே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க கை என்ன செய்யாது, கீழே போடவே வராது சார், அப்படியே என்ன செஞ்சிடும், நின்றும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னானா. இன்னொரு பையன் சொன்னானா, சார் நீங்க இப்படி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க சரீரத்துல ரத்த ஓட்டம் போற இடங்களுக்கெல்லாம் மூளைக்கு ஹார்ட்டுக்கு எல்லாம் போகாம உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னானா. இன்னொரு பையன் சொன்னா, சார் இதை நீங்க இப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஹார்ட்டுக்கு சரியான ரத்த ஓட்டம் இல்லாம உங்க ஹார்ட்டு நின்றும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இது எல்லாம் உண்மைதான். நான் இந்த இதை வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா என் கை ரொம்ப ஒரு சைடு ஃபுல்லா என்ன செஞ்சிடும், செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. இது ஒரு வேடிக்கையான கதை தான். ஆனா இந்த கதையின் மூலமா ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, இதே போலதாங்க நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம பாரத்தை நம்ம சுமந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா 60 வகையான வியாதி நம்மளை தாக்குமா. பாருங்க, ஒரு சின்ன கவலைய நீங்க சுமந்தீங்க அப்படின்னு சொன்னா 60 வகையான வியாதி உங்களை தாக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. நான் சொல்லல. அல்சர் வரும், சுகர் வரும்,
ப்ரெஷர் வரும், எல்லா ஸ்ட்ரோக் வரும், எல்லா வியாதியும் என்ன செஞ்சிடும், இல்லாத வியாதியே இல்லாம எல்லா வியாதியும் என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்ப நமக்கு எந்த பாரமா இருந்தாலும் சரி உடனே என்ன செய்யணும், ஏசப்பா இதை நீங்க பார்த்துக்கோங்கப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஜீவனையும் சிந்திட்டாங்க. எதுக்காக? உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட வச்சிரு மகளே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன், நான் உனக்கு சுகம் தருவேன். உன் பாரத்தை நீ சுமக்காத, உன் வியாதிங்கிற பாரத்தை நான் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டேன். உன் பாவம் உன் நோயிலிருந்து உன்னை விடுவிக்கும்படினா என்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நான் சிந்திட்டேன். உன் வியாதிக்காக நீ வருத்தப்படாத, என்கிட்ட சொல்லு. உன் கடன் பாரத்தை நினைச்சு நீ கவலைப்படாத, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் ஊழியத்தில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற ஒரு அண்ணே, அவங்களுக்கு வந்து 70 லட்சம் கடன் இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பா வந்து மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மருந்தெல்லாம் தயார் பண்ணி அதை வந்து கடைகளில் போடுற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து முதல்ல என் கணவரை பற்றி தெரிஞ்ச உடனே 3 நாள் நான் முதல்ல ஊழியத்துக்கு வரேன், வாரத்தில் 3 நாள் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊழியத்தில் இணைஞ்சாங்க. அடுத்த நாட்கள் போக போக முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அவங்க பயங்கர எதிர்ப்பு, ஒரே மகிழ்ந்தான். நான் எங்களுக்கு அடுத்து நீ தான் பிஸ்னஸை பார்ப்பேன்னு நினச்சிருந்தோம், நம்ம கடனெல்லாம் எப்படியாவது நீ அடைச்சிருவேன்னு நினச்சிருந்தோம். சொந்த வீடை விட்டுட்டு அவங்களுக்கு இருந்த அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு தான் விருதுநகருக்கு வந்தாங்க. கவர்மெண்ட்ல பேங்க்ல இருந்து அவங்க மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டாங்க. அந்த இடத்துல அவங்க நிற்கவே முடியாது. சின்ன லெவல்ல மறுபடியும் விருதுநகர்ல வந்து ஒரு மருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊழியத்துக்கு வந்து 1.5 வருஷத்துல அரசாங்கமே அந்த கடனை என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 70 லட்சம் கடனையும் ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்க கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி 35,000 ஏதோ கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி அந்த முழு கடனை என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பாருங்க எவ்வளோ அற்புதம். அவங்க இன்னைக்கு முழு நேரமும் ஆண்டவருக்காக குடும்பமா ஊழியம் செய்றாங்க. எங்க ஊழியத்துல ஒவ்வொருத்தருடைய கதையும் கேட்டோம் அப்படின்னு சொன்னா இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய சாட்சி இருக்கும். நாங்க எங்க பாரத்தை நாங்க சுமக்கலப்பா, உங்க சமூகத்துல வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வச்சதுனால இன்னைக்கு ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது இந்த பகுதியில ஆண்டவர் நம்ம எதற்காக அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா பாரம் சுமக்கிறதுக்காக அழைக்கல, நம்ம பாரத்தை அவர் சமூகத்துல இறக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக அவர் நம்ம என்ன செய்றார், அன்போடு அழைக்கிறார். உன் பாரத்தை நீ சுமக்காத, உன் பாரத்தை நீ சுமக்காத, உன் பிள்ளைய நினைச்சு நீ கவலைப்படாத, உன் குடிக்கிற கணவரை நினைச்சு நீ கவலைப்படாத, உன் வீட்டுல இருக்கிற தேவையை நினைச்சு நீ கண்ணீர் வடிக்காத, என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ணால் ஆண்டவர் சமூகத்துல ஒரு நாள் அவங்க கவலையெல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க. அடுத்து அவங்க முகம் என்ன செய்யல, துக்க முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி போடப்படும். நம்ம செய்யறதெல்லாம் என்ன தெரியுமா செய்வோம், வந்து ஏசப்பாட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம், சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்வோம், நம்மளே அதை சுமந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பாட்ட நம்ம பிரச்சனையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து நம்ம ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, விரும்புறாரு. நம்ம பாரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா, நம்முடைய கடனை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா, நம்ம வியாதியை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அடுத்து அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, தூக்கி தோள் மேல வைக்கவே கூடாது. ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார், ஆண்டவர் என் குடும்பத்துல சமாதானத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறவங்க நம்ம காணப்படணும். பாரம் சுமக்கிறவர்களுக்கான அழைப்பு. நீ பாரத்தை சுமக்காத மகளே, ஓ பாரத்தை நான் சுமந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அன்போடு அழைக்கிறார். அன்போடு அழைக்கிற தகப்பன் இடத்துல நம்முடைய பாரத்தை நம்ம இறக்கி வச்சிருவோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் உங்க பாரத்தை நீங்க சுமந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஏசப்பா உங்க கூட பேசுறாங்க. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்க பாரத்தை சுமக்காதீங்க, உன் பாரத்தை நான் சுமந்துக்கிட்டேன், உன் பாரத்தை நான் சுமந்துக்கிட்டேன், நீ சுமக்காத அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு அவர் என்ன செய்றாரு, அழைக்கிற தேவனா இருக்கிறாரு. பாரம் சுமக்கிறவர்களுக்கான அழைப்பு. ரெண்டாவது இந்த அழைப்புல இந்த வசனத்துல நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 2வது வசனம் நமக்கு சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, சாந்தமுள்ள ஆண்டவர். அடுத்து என்ன போடப்பட்டிருக்குது,
மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னிடத்துல என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல நீங்க படிச்சுக்கோங்க. என்கிட்ட இருந்து படித்து கொள்றதுக்கு நிறைய பாடம் இருக்கு. ஆனா இன்னைக்கு சொல்றேன், 2 பாடம் என்கிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. நிறைய பாடம் ஆண்டவர்கிட்ட படிக்கிறதுக்கு வேதத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம வாசிக்கிற வேத பகுதியில இருந்து ஆண்டவர் 2 பாடத்தை நம்ம என்ன செய்யுமா, படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல. நீங்க சாந்தமா இருங்க, நீங்க மனத்தாழ்மையா இருங்க அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு அவர் என்ன செய்யறாரு, படித்து கொள்வதற்காக அழைக்கிறார். முதல் பாரம் சுமக்கிறவர்களுக்கான அழைப்பு, 2வது படித்து கொள்வதற்கான அழைப்பு. என்ன பாடம்? ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க, மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சமூக அறிவியல்னு சொல்லி என்ன செய்யறாங்க, 5 பாடம் படிக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு 7 பாடம் 8 பாடம் இருக்கும். ஹிந்திம்பாங்க, ஜிகேம்பாங்க, நிறைய பாடம் என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இன்னைக்கு ஏசப்பாட்ட இருந்து நம்ம 2 பாடம் படிக்கணுமா? நம்ம ஏசப்பா பிள்ளைங்கிறத ஏசப்பாவை போல நம்ம வாழ்ந்து காமிக்கணும். சாந்தமா ஏசப்பா வாழ்ந்தாரு, அதே போல நம்மளும் என்ன செய்யணும், சாந்தமா வாழணும். இன்னைக்கு நம்ம சாந்தமா வாழ்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். உங்களை பார்க்கிறவங்க, இந்த முத்துச்சாமிபுரம் கிராமத்துல இருக்கிற கிறிஸ்தவங்கன்னா கோபமே பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப சாந்த குணமுள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன அமைதியா இருக்கீங்க? சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஒரு அக்கா சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க எல்லாரும் இன்னைக்கு வரையும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இனிமேல் நீங்க எப்படி வாழணும், சாந்தமுள்ளவங்களா மாறிடணும். இயேசுவை போல நம்ம பேசுறதை விட இயேசுவை போல வாழ்ந்து காமிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்வேன், இயேசு அன்புள்ள கடவுள், இயேசு சுகம் தரும் தெய்வம், இயேசுவிடத்துல வாங்க, உன் சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை இயேசுவை பத்தி நம்ம சொல்லலாம். அதை சொல்றத காட்டிலும் இயேசு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல வாழணும். ஒரு வட மாநிலத்துக்கு ஒரு மிஷினரியை ஊழியத்துக்குன்னு அனுப்புனாங்களாம் அந்த ஸ்தாபனத்துல இருந்து. அப்போ அங்கே போய் அவங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு. மருத்துவ உதவி செஞ்சிருக்கிறாரு, அவளுக்கு நல்ல பாடம் படிச்சு வச்சிருக்கிறாரு. அவளுக்கு எழுத்துக்களே தெரியாது, சரியானபடி அவளுக்கு கல்வி அறிவு கிடையாது, சமுதாயத்தில் எப்படி வாழணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எதுவுமே தெரியாது. அவளுக்கு தேவையான நிறைய சமூக சேவைகள்லாம் செஞ்சு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவர்கிட்ட இருந்து எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசுவை போலவே இந்த ஊழியக்காரர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அவங்க ஸ்தாபனத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். என்ன ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த மாதம் ஃபுல்லாக ஊழியம் செஞ்சுட்டு அவர் கண்ணீரோட அந்த ரிப்போர்ட் எழுதும் பொழுது அவர் எழுதுவாராம், ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை, ஒரு ஆத்மா கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி அந்த மிஷினரி எழுதுவார். உடனே இவங்க ஸ்தாபனத்துலேருந்து இவங்களுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சான். என்ன, இந்த மிஷினரிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி இவர் இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படி நம்ம அனுப்பியிருக்கிறோம், ஒரு ஆத்மா கூட இன்னும் வரல, ஒரு ஆத்மா கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்றாரு. அப்போ இவரை என்ன செஞ்சிருவோம், நம்ம இடத்துக்கே கூப்பிட்டுக்கிடுவோம், அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொரு ஒரு புதிய மிஷினரியை அந்த வட மாநிலத்தில் கிராமங்களில் ஊழியம் செய்யும்படி அனுப்புகிறாங்களாம். உடனே இந்த மிஷினரியும் போய் இயேசுவை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரா. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இயேசு எல்லா ஜனங்களுடைய கண்ணீரையும் அவர் துடைத்தார், அவருக்கு உதவி செய்தார், நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே இருக்கிற கூட்டமான ஜனங்கள்லாம் உடனே எழுதி நிற்பாங்க. இவர் எங்க கூட தான் வாழ்ந்தாரு, இயேசுவை எங்க கூட நாங்கள் வாழ்ந்தாரு, அவரை நாங்கள் பார்த்தோம், ஆனால் இப்போ அவர் எங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதுல எல்லாம் எழுப்பி நின்று இவர் எங்க கூட இருந்தாரு, இவரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த புதிதாக வந்த மிஷினரிக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. என்ன, இந்த ஜனம் இப்படி சொல்றாங்களே, இயேசுவை பார்த்தோங்கிறாங்க, இயேசுவை பார்த்தோங்கிறாங்க, இயேசு எங்க கூட இருந்தாருங்கிறாங்க, யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட அவர் பேசினாராம். அப்போ பேசும்பொழுது சொன்னாங்கன்னா, உங்களை போல ஒரு மனுஷனாக தான் அவர் வந்தாரு, அவர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு, எங்களுக்கு எல்லா கல்வியறிவை கொடுத்தாரு, எங்களுக்கு மருத்துவ உதவி செய்தாரு, எங்களுக்காக ஜெபித்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம்.
அப்ப இவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுச்சா, இந்த ஊழியக்காரர் இயேசுவை போல வாழ்ந்து காமிச்சார். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவருடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிச்சிச்சு. இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மிஷனரியா அந்த கிராம மக்களுக்கு தன்னால் இயன்ற எல்லா சேவையும் அவர் என்ன செஞ்சாரு, செய்தார். நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்களா? நான் தாகமாக இருந்தேன், நான் பசியோடு இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் அவங்களுக்கு கண்ணீரை துடைக்கும்படி, அவங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் ஒரு மிஷனரியாக மட்டுமல்ல, இயேசுவை போல அவர் வாழ்ந்து காண்பித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்குதா? எத்தனை வருஷம் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு நீங்க எத்தனாவது வருஷம் வந்திருக்கீங்க? எத்தனாவது வருஷம் பிரதிஷ்டை பண்டிகை? 24வது ஆண்டு பிரதிஷ்டை பண்டிகைக்கு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. 24 வருஷம் நீங்க ஆண்டவை ஏற்றுக்கொண்டு ஆயிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை புதுசா ஆண்டுக்குள்ள வந்தவங்க இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் நீங்க இயேசுவை பின்பற்றி இருக்கிறீங்க. இயேசுவை போல வாழ்ந்துருக்கீங்களா? இயேசுவை போல அன்புள்ளவரா நீங்க நடந்திருக்கிறீங்களா? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா ஆண்டவர் என்ன செய்யறாரு, மறு கண்ணத்தையும் திருப்பி காமி அப்படிங்கிறார். நம்ம என்ன செய்வோம், ஒரு கணத்துல என்ன அரைஞ்சிட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பதில் உத்தரவு செஞ்சுட்டு தான் வரணும். அவங்க என்னை இப்படி கேட்டுட்டா, அவங்கள நான் ஏதாவது ஒரு கேள்வி நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், சண்டைக்கு போவோம். அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க. நீங்க என்ன செய்யணும், சாந்த குணமுள்ளவரா இருக்கணும். ஆண்டவர் சிலுவையில அடிக்கிற அறையிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவருடைய அவர் செய்யாத குற்றச்சாட்டு, நிறைய குற்றச்சாட்டு அவர் மேல சொல்றாங்க. அவரை பார்த்து சொல்றாங்க, இந்த அதிகாரத்துல நம்ம வாசிச்ச அதிகாரத்திலே சொல்றாங்க, அவர் மதுபான பிரியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, போஜன பிரியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம 11வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆயக்காரருக்கும் வேசிகளுக்கும் சிநேகிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவரை பத்தி அவ்வளோ ஏளனமா பேசினாங்க, அவதூறா பேசினாங்க. ஆனா எந்த இடத்துலயோ நான் நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல, பேசவே இல்லை. அவர் வாக்குவாதம் பண்ணவே இல்லை. அவருடைய வாய் திறவாத ஆட்டை போல மௌனமாயிருந்தார் அப்படின்னு சொல்லி போடப்படுது. இன்னைக்கு உனக்கு கிறிஸ்தவங்கிறத இந்த மக்கள் கண்டுகொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீ இயேசுவை போல வாழணுங்க. இயேசுவை போல நீங்க வாழணுங்க. உங்களை காண்கிறவங்க ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசுவை காணணும். இவங்களை பார்த்தா இயேசுவை பார்த்தது போல இருக்குப்பா, இவங்ககிட்ட போய் என் பிரச்சனையை சொன்னேன் அப்படின்னு சொன்னா என் மனசுக்கு சமாதானம் வந்துடுது, இவங்ககிட்ட போய் என் காரியத்தை நான் சொன்னேன்னு சொன்னா இவங்க எனக்காக ஜெபிப்பாங்க, எனக்காக ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தேடி உங்க தெருவில் இருக்கிறவங்க வரணுங்க. நீங்க நடக்கிற வாழ்க்கையை பார்த்து இவங்க பின்பற்றுகிற கடவுள் இவங்க வாழ்க்கையில எவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்கிற, நம்மளும் ஆலயத்துக்கு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு அவங்க என்ன செய்யணும், வர்றவங்களா மாறணுங்க. சாந்தம் உள்ளவங்களா நீங்க மாறணும். 2வது என்ன பாடம், மனத்தாழ்மை. தாழ்மை உள்ளவராக என்ன செஞ்சார், இருந்தார். பிதாவுக்கு சமமா இருக்க வேண்டியவரு, பிதாவுடைய செல்ல பிள்ளையா இருக்க வேண்டியவரு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தாழ்மை நமக்குள்ள வேணுங்க. ஆண்டவர் சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் சிலுவைக்கு நேராக கடந்து போக போறார். ஆனா அவருடைய கால்களெல்லாம் கழுவுறார். ராபோஜன விருந்து ஆயத்தப்படுத்தும் முன்பாக செய்த காரியம், யூதாஸ் என்னை காட்டி கொடுக்க போறான் தெரியும், பேதுரு என்னை மறுதலிக்க போறான் தெரியும். ஆனா அவங்கள பார்த்து அவருடைய பாதங்களை கழுவுறாரு, அவருடைய துணியினால அவர் துடைக்கிறார். பாருங்க எவ்வளோ ஒரு தாழ்மை உள்ள தேவ மனிதனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நல்ல ஒரு முன்மாதிரிய வைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு முன்பாக நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கும் அவர் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் தங்கள் ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துறாங்களோ தாழ்த்த அவங்களுக்கு என்ன செய்யும், கிருபை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிருபை அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு
தகுதி கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எங்க வாழ்க்கையிலலாம் ஊழியத்தின் பாதையிலெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தால் நாங்கள் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே அவருடைய கிருபை தாங்க. அவருடைய கிருபை தான். நமக்கு தெரிஞ்சவங்க, உறவுக்காரங்க எத்தனையோ பேர் கொரோனானால என்ன செஞ்சாங்க? இறந்து போனாங்க. கடந்த நாட்கள் என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒரு தம்பியோட அக்கா பையன் இறந்து போனான். 10 வயசு தான். நல்ல ஆள், கொழு கொழு, நல்ல ஸ்மார்ட்டா, அவ்வளோ கலரா இருக்கிறான். நல்ல சின்ன வயசுல டெங்கு காய்ச்சல் தான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த பையனுடைய உயிரை என்ன செய்ய முடியல? காப்பாற்ற முடியல. எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. கொரோனானால எத்தனை பேர் உங்கள் உறவுக்காரங்க, உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க மரித்து போனாங்க. கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் போட்டு அவங்களுடைய வீட்டில் நடந்த காரியத்தை ஷேர் பண்ணாங்க. கணவன் மனைவி 2 பேருமே அக்ரிகல்ச்சர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இவங்க 1.5 லட்சம் வாங்குவாங்களா, கணவர் 1.5 லட்சம் வாங்குவாங்களா, மனைவி 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அவள் 12th முடித்த உடனே அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் இருந்து பிள்ளைங்களை டூர் கூட்டி போக சொல்லி இவங்க பேசுகிறாங்க. அந்த மேடம் அவங்களுக்கு 45 வயசு தான். ஒரு 15 பிள்ளைங்களை கூட்டிட்டு கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 4 நாள் டூர். 3 நாள் என்ன செஞ்சிருச்சு? டூர் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் காலையில் எப்பயுமே அவங்க கணவர் 7 மணிக்கு மனைவிக்கு அடிப்பாங்க. ஃபோன் அடிச்சு பார்த்துட்டாங்க. அவங்க எடுக்கவே இல்லை. சரி, ஏன் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கூட போன இன்னொரு மேடம்க்கு அடிச்சிருக்காங்க. இப்படி என் ஒய்ஃப் எடுக்க மாட்டேங்கிறா, நீங்கள் போய் அவளை பாருங்களேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே அவங்களும் சொல்கிறாங்க, மேடம் எங்கள் கூட டீ குடிக்கிறதுக்கு எப்பயுமே 7 மணிக்கு வெளியில் வந்துடுவாங்க, நாங்களும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், 1 மணி நேரம் ஆயிடுச்சு, மேடம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் 9 மணிக்கு கூப்பிட்றாங்க. அப்பவும் மேடம் வெளியில் வரல அப்படின்னு சொல்லி அது கூட இருந்த ஸ்டாஃப் சொன்னோடனே கதவை தட்டி பார்த்துருக்காங்க. ஒரு சத்தமும் இல்லை. உடனே அந்த தங்கியிருந்த லாட்ஜர் கதவை உடைச்சி உள்ளே போய் பார்த்தா அவங்க இருந்த இடத்துலேயே மரித்து போயிருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. யோசிச்சுக்காங்க. 45 வயது உள்ள ஒரு இளம் ஒரு தாயார், 12ஆவது படிக்க ஒரு மகன் அவங்களுக்கு இருக்காங்க. இன்னும் ஒரு கொடூரமான மரணம் பாருங்க. கை நிறைய சம்பளம் இருக்கு, ஒரு குறையும் இல்லை, ஆனால் வாழ முடியல, வாழ கொடுத்து வைக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக என்ன செஞ்சிருக்காரு? இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கிறாங்க. எதுக்காக? இயேசுவை போல நம்ம வாழணும். இயேசுவை போல நம்ம வாழணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய நாளை காண வைக்கிறாரா? நான் இன்னைக்கு வாழ போறேன், இந்த வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கணும். என்னை பார்க்குறவங்க, உங்களை சுற்றி எத்தனையோ பேர் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு காட்டு வேலைக்கு போகலாம், நீங்கள் எங்கேயாவது போய் களை எடுக்க போகலாம், அல்லது 100 நாள் வேலைக்கு போகலாம். சண்டை போடாதீங்க அவங்க கூட. யார் நமக்கு விரோதமாக எழுப்புனாலும் சரி, நம்ம மௌனமாக இருப்போம், அமைதியாக இருப்போம். என்ன பேசினாலும் சரி, அது இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். கொஞ்ச நாள் ஆண்டவர் வரப்போறாருங்க. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வரப்போறாரு. இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போக போறதில்லைங்க. நித்தியமா நம்ம பரலோகத்துக்கு போறோம். எவ்வளோ நாள் உலகத்துல உயிரோட இருக்கோங்கிறது தெரியாது. இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போமாங்கிறது தெரியாது. ஆமா, வாழ்ற ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக வாழணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம வாழணும். தாழ்மை உள்ள குணாதிசயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம படிச்சுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தாழ்மை உள்ளவங்களையோ தேவன் கண்ணோக்கி பார்க்கிறாராம், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அவர் அறிகிறாராம். நீங்க மேட்டிமையான இருதயத்தோடு ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆயக்காரன் பரிசேயன் 2 பேரும் ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறாங்க. ஆனா பரிசேயன் சொல்றாரு, நான் உபவாசிக்கிறேன், இவ்வளோ நான் தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்ச காரியத்தெல்லாம் ரொம்ப பெருமையா சொல்றாரு. ஆனா அந்த பாவியான மனுஷன் ஆண்டோடைய சமூகத்துல வந்து நிற்கிறதுக்கு தகுதி இல்லாம மார்பிளை அடிச்சு பாவியான மனுஷன் சொல்லி ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடக்கிறார். அவர் தன்னை தாழ்த்துறதுனால ஆண்டவர் அவரை கண்ணோக்கி பார்த்தார். யாரெல்லாம் பெருமை உள்ளவங்களா நம்ம இருக்கிறோம், எனக்கு இவ்வளோ இருக்குது, எனக்கு அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, பதவி இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு, ஆஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லி எதை குறிச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? பெருமையே படக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்க தேவ சமூகத்துல தாழ்மை உள்ளவங்களாக காணப்படுது. தாழ்மை உள்ளவங்களா நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது தேவ சமூகத்துல, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், என்னால ஒண்ணுமே இல்லை சுவாமி,
உம்மால் அன்றி என்னால ஒன்று செய்ய இயலாது. ஒரு சுண்டு வரல கூட நம்ம அசைக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டோடைய கிருபை இருக்கணுங்க. ஆண்டோடைய கிருபை இருக்கணுங்க. ஆண்டவர் இல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. ஆண்டவர் மாத்திரம்தான் இதுவரைக்கும் உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறார். இனியும் நடத்த போறது அவர்தான். அவருக்காக நம்ம வாழணும். இயேசுவை போல வாழணும். இயேசுவை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம மாறணும். அவர் சாந்தம் உள்ளவராய் மனத்தாழ்மை உள்ளவராய் வாழ்ந்தார் அப்படிங்கிறத இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பார்த்தோம் பாரம் சுமக்கிறவர்களுக்கான அழைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது என்ன அழைப்பு? படித்துக் கொள்வதற்கான அழைப்பு. ரெண்டாவது என்ன அழைப்பு? படித்துக் கொள்வதற்காக. வாய் தந்து சொல்லுங்க. படித்துக் கொள்வதற்கான அழைப்பு. என்ன பாடம் படிக்கிறோம்? சாந்தமா இருங்க, மனத்தாழ்மையா இருங்க. மூணாவது என்ன அழைப்பு அப்படின்னு சொன்னா பாரம் சுமப்பதற்கான அழைப்பு. நம்ம பாரத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு? ஆண்டவர் சுமந்துக்கிறேன்னு சொல்றாரு. மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, என் பாரத்தை நீ சும மகளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய சுமை நமக்கு லகுவாக தான் இருக்கும். அவருடைய சுமை நமக்கு மெதுவாக தான் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொடுக்குங்கிறாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி போடப்படுது. ஆண்டோடைய பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும்னா ஒருவர் பாரத்தை என்ன செய்யணுமா? ஒருவர் சுமக்கணும். இந்த சர்ச்சில் வர்றீங்க, ஒருத்தவங்களுக்கு முடியல, அவங்கள போய் பார்த்து விசாரிக்கணும். அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களா? நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடை கொண்டு போய் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். எங்கள் ஊழியத்தில் பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் உண்டு. எங்கள் ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க குடும்பத்தில் அவங்க சமைக்கிற சாப்பாடை கூட ஒரு 4 பார்சலோ 5 பார்சலோ தயார் பண்ணி போட்டு என்ன செய்வாங்க? அவங்க போகிற இடங்களில் பிச்சை எடுக்கிறவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் என்ன செய்யறாங்க? ஆகாரம் கொடுக்குறாங்க. எங்கள் கேம்பஸ்க்கு எங்கள் கிராமத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி மத்தியானம் 100 பேருக்கு அந்த சாப்பாடு நாங்கள் கொடுப்போம். பார்சல் போட்டு எங்கள் கிராமத்தில் மட்டும் 200 விதவை பெண்கள் இருக்காங்க. கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க நிலைமையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க நல்ல சிட்டியில போய் நல்லா வாழ்ந்து சம்பாதிச்சு அவங்க நல்ல பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி இருப்பாங்க. ஆனா அவங்க தாய் தகப்பட என்ன செய்ய மாட்டாங்க? கனப்படுத்த மாட்டாங்க. ஒரு நேரம் உணவு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரோட்ல படுத்து கிடப்பாங்க, தெருவில் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. நம்மகிட்ட கொடுக்குற ஒரு நேரம் சாப்பாடை வச்சு அவங்க அதை தான் மத்தியானமும் சாப்பிட்டு சாயந்தரமும் அந்த சாப்பாடை தான் மீதி சாப்பாடு வீசுவாங்க. சாப்பிட்டு பசியாறிக்கிடுவாங்க. காலையில் அவங்க இருக்கிற கடையில் டீயவோ வடையவோ பிஸ்கட்டையோ வாங்கி சாப்பிட்டு பசியாடுறாங்க. நாங்கள் கொடுக்குற சாப்பாடு 1 மணிக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னால் 12 மணிக்கே வந்து நிற்பாங்க. படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் தேவையுள்ளவன்னு டோக்கன் போட்டு கொடுத்துருவோம். நடக்க முடியாதவங்க இருக்கிறாங்க, குச்சி வச்சுட்டு நடக்கிறவங்க இருப்பாங்க, கூனி குறுகி போய் வர்றவங்க இருப்பாங்க. யாரெல்லாம் முடியுமோ முடியாதவங்களுக்கு அவங்களே என்ன செய்வாங்க? இவங்களுக்கெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி 5 சாப்பாடு வாங்கி அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. இப்படியாக நாங்கள் என்ன செய்வோம்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இதுதான் ஆண்டோடைய பிரமாணம். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இந்த பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும் சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். எப்படி நம்ம ஆண்டோடைய பாரத்தை நம்ம சுமக்கலாம் அப்படின்னு சொன்னா மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது நிமித்தமா ஒருத்தர் கஷ்டத்துல நம்ம இன்வால்வ் ஆகணும். அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையா நம்ம நினைக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளால இயன்ற உதவி அவங்களுக்கு செய்யணும். அவங்க வேதனையில நம்மளும் ஒருத்தர நம்மளால இயன்ற உதவி செஞ்சு நம்மளோட பங்களிப்பை கொடுக்கிறவங்கள நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் கணவருடைய பெயர் கணேசன். அவங்க ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இருதயத்துல ஒரு ஓட்டை டாக்டர் சொல்லிட்டாங்க 6 மாசத்துல இறந்து போயிருவீங்க. அவங்க கல்லூரி படிப்பை படித்து கொடுக்குற நாட்கள்ல அவங்களால நடக்கவே முடியாது. மூச்சு ரொம்ப வாங்கணும். கொஞ்சம் ஸ்டெப்பு எடுத்து வச்சோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாதான் அடுத்து ஒரு 10 ஸ்டெப்பு எடுக்க முடியும், நடக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில தான் டாக்டரை போய் பரிசோதிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ஸ்கேன் எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து சொன்னாங்க, உங்கள் ஹார்ட்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அதனால நீங்கள் 6 மாசத்துல இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மரண பயமே அவங்க ஒவ்வொரு நாளும் அழுத்து கொண்டே இருந்ததா. ஐயோ நான் சாக போறேன், ஐயோ நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருந்திருக்காங்க. அவங்க அந்த நாட்கள்ல அநேக தெய்வத்தை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஏறி இறங்காத கோயிலே இல்லையா. விருதுநகர் சுற்றி அவங்க கிராமத்துல இருந்து விருதுநகர் சுற்றி அவங்க காலேஜுக்கு போற வரைக்கும் ஒரு 30 கோயிலுக்காக என்ன செஞ்சுறாங்கன்னா ஏறி ஏறி இறங்கி கடவுளே எனக்கு காப்பாத்துங்க, கடவுளே எனக்கு உயிரை பிச்சையா தாங்க அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. 10ஓட 11 இயேசு கோயிலுக்கு போய் நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இயேசு கடவுளை தேடி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க பேசுற செய்தி புரியானா, அவங்க பாடுற பாட்டு புரியானா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஜெபிப்பாங்க, இயேசுவே எனக்கு உயிர்த்தாங்க, இயேசுவே எனக்கு உயிர்த்தாங்க. இப்படி ஒரு வார்த்தையா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 5 வாரத்தில் அவங்களோட சரீரத்தில் ஒரு முன்னேற்றம் வந்ததை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக நடக்க முடியுது, அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் இல்லவே இல்லை. அப்போ டாக்டர்கிட்ட போய் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. நான் எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு உடல்ல சுகமடைஞ்சதை போல நான் ஃபீல் பண்ணுறேன், என்னை மறுபடியும் நீங்கள் பரிசோதிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் சொன்னார், அவன்கிட்ட என்னப்பா ரொம்ப காசு இருக்கா, ஏன் இப்போதான் நம்ம ஸ்கேன் பார்த்தோம், அதெல்லாம் சரியாக வாய்ப்பே இல்லை, நீ போ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் தயவு செய்து என்னை செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் எல்லா ரிப்போர்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாங்கன்னா ஹார்ட்டில் அந்த ப்ராப்ளமே இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சுகம் கொடுத்தாலோ கொஞ்ச நாள் அந்த வாலிப வயதுல மறுபடியும் ஆண்டவர் விட்டு துன்மார்க்கமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. குடிப்பாங்கன்னா, சிகரெட் குடிப்பாங்கன்னா, பசங்களோட சேர்ந்து ரொம்ப துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிராமத்துக்கு வர்றவங்களுக்குலாம் இயேசுவை பத்தி அந்த கிராமத்துல சுவிசேஷம் அறிவிக்கும்படி ஊழியக்காரங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல ஒரு பெரிய பரம்பரை அருவாள் உண்டு. அந்த அருவாளை எடுத்து அந்த பஸ்ஸை விட்டு இறக்குறவங்கிட்ட சொல்லுவாங்களா, இந்த தெருவுக்குள்ளேயோ எங்க கிராமத்துக்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குன்னு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, எங்க வீட்டு திண்ணையில உட்காரு, நான் உனக்கு மகாபாரதம் பகவத்கீதையெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ஒப்பிச்சு அடுத்து பஸ் ஊருக்கு போயிட்டு மற்ற கிராமத்துக்கு போயிட்டு வருமா, அந்த பஸ்ஸை பார்த்து அவங்கள ஏற்றி விட்டுட்டு தான் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே போவாங்க. அப்படி ஒரு துன்மார்க்கமா ஆண்டவருக்கு விரோதமா எழுப்பினவங்க. வெளிநாட்டு சாமியை போய் எங்க ஊருக்கு நீ சொல்ல வரியா, சொல்லவே கூடாது, எங்களுக்கு இந்த தெய்வம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமா எழுப்பி வாழ்ந்து கொண்டிருந்த அவங்கள ஆண்டவர் தொட்டார. அவங்க கிராமத்துல பெண்கள் மட்டும்தான் வீட்டுல தூங்குவாங்க, ஆண்கள் எல்லாம் சாவடியில தான் தூங்குவாங்க. இவங்க ஒரு பாலடைஞ்ச கட்டடத்துல தூங்குற பழக்கம். அப்படி பாலடைஞ்ச கட்டடத்துல தூங்கி எழும்பணும்னு நினைக்கிற நேரம் அவங்க அந்த கூட்டுன அறைக்குள்ள ஒருத்தர் வெண்ணாடு அணிஞ்சவரா ஒரு ஓரமா நின்று தேம்பி தேம்பி அழுகிறாரு. அவர் என்ன அழுகிறாரு அப்படின்னு சொல்லி கவனிச்சு கேட்கும் பொழுது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் நான் தான் படைச்சேன், இவங்களை நான் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன், இவங்களுக்கு நான் சுகம் தரணும்னு விரும்புகிறேன், இவங்க ஏன்ட்ட வராமல் எங்கேயோ போகிறாங்க, அவங்க சுகம் கிடைச்சிடாதா, நிம்மதி கிடைச்சிடாதா, சமாதானம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி எங்கேயோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன், இவங்களுக்காக தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அழுகிறாராம், தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அவங்க அழுகிற சத்தத்தை கேட்ட உடனே இவங்களும் அவங்கள அறியாம அழ ஆரம்பிச்சாங்க. இவங்க அழுகிற சத்தம் பக்கத்துக்கிட்ட அம்மாவுக்கு கேட்ட உடனே அந்த அம்மா கதவை தட்டுறாங்க. கணேசன் தானே இங்க தூங்குவான், ஏன் அழுகிறான் அப்படின்னு சொல்லி கதவை தட்டி கணேசன் கூப்பிட்டாங்கன்னா அப்பதான் தன் உணர்வு வருதான். கதவை திறந்து பார்த்த உடனே அந்த வெண்ணாடை தரித்த மனிதர் மறைஞ்சு போயிடாரு. அப்போ இவங்களுக்கு இது என்ன சத்தம், யார் நம்மகிட்ட பேசினா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் திரள்கூட்டமான மக்கள், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் உள்ள மக்களை சந்திச்சாலே இந்த சத்தம் மட்டும் அவங்க காதில் விழுமா. இந்த ஜனத்தை நான் படித்தேன், இந்த ஜனத்தை நான் நேசிக்கிறேன், இவங்க என்னிடத்துல வரணும்னு நான் நினைக்கிறேன், இவங்க வாரத்தெல்லாம் நான் சுமக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் ஏன்ட்டு அவங்க வரமாட்டேங்கிறாங்களே, இவங்க எங்கேயோ போகிறாங்களே, என்னை தேடி வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அழுகிற குரல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்குமா. எந்த இடத்துல நின்று இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்க அவங்கள அறியாமே கண்ணீராக வடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்படியாக அவங்க வாழ்க்கை கடந்து போய்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஸ்டாப்பில் வந்து நின்றுருக்காங்க. அப்படி நிற்கிற இடத்துல ஒரு பாத்திர கடை இருந்தது.
அந்த பாத்திர கடையில் உள்ள அந்த எஜமான் வந்து கல்லாக்குட்டியில் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்காரு. பைபிள் வாசித்த உடனே அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண உடனே அந்த இடத்துல இருக்கிற அந்த நபர்கிட்ட பார்த்து சொல்கிறாங்களா, நீங்கள் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கீங்களே, நான் ஒரு நபரை சந்திச்சேன், அந்த நபர் இப்படின்னா சொல்லி கேட்டேன், அவர் அழுகிற சத்தம் மட்டும் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன சொன்னாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் காமிச்சாங்க. இந்த ஜனத்தை நான் படைச்சேன், இவங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், இவங்களை நான் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன், இவங்க மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் வேதத்தில் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ நபர் வேதத்தை திறந்து வாசிச்சு காமிச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியுதா, அப்போ நம்ம கூட பேசினது இயேசுதான். எனக்கு சுகம் கொடுத்தாரு, ஆனால் அந்த இயேசுவை நான் மறுதளிச்சிட்டேன். மறுபடியும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இயேசு என்னோடு காட்சி கொடுத்து என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆனால் எப்போ ஆண்டவர் சமூகத்தில் அழுதா போய் ஜெபிச்சாலும் ஆண்டவர் அழுகிற சத்தம் உள்ளத்தில் கேட்டுக்கொண்டே இருக்குமா. அப்போ அவங்க நினச்சாங்களா, ஆண்டவர் அவர் அறியலை, ஜனங்கள் அவர் அறியலைன்னு ஆண்டவர் அழுகிறாரு, அப்போ அவரோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு நான் ஏதாயிரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் ஒவ்வொருத்தருக்கா இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் அழாதீங்க, இயேசுகிட்ட வாங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், எனக்கு என் சுகத்தை தந்த தேவன் உங்களுக்கு சுகத்தை தருவார், உங்கள் பிரச்சனையை நீங்கள் இயேசுகிட்ட சொல்லுங்கள், இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி வீடு வீடாக கதவை தட்டி சொல்லுவாங்க. நிறைய வீடுகளில் போ, அங்கே போ, அடுத்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா. இப்படி ஒவ்வொரு கிராமமாக சொல்லிகிட்டே இருக்கும்போதுல ஒரு வீட்டில் போய் அப்படி தட்டி இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் வந்து மறித்து போகிற நிலைமையில டாக்டர் கைவிட்டு ஒரு அம்மா வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உடனே அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்களா, நீ நல்லது நடக்கும், உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னு சொல்லியில, அப்போ இந்த அம்மாவுக்கு ஓது, உங்கள் இயேசு கடவுள் இந்த அம்மாவுக்கு நல்லது செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவனுக்கு ஜெபிக்கணும்னாலே ஒன்றுமே தெரியாது. இவங்களுக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரு, உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க சொல்ல தெரியும். எப்படி ஓதணுங்கிறது தெரியாது. அப்போ அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ தானே எங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அந்த அம்மாவை தெருவில் கொண்டாந்து இப்படி சர்ச்சுக்கு முன்னாடி வச்ச மாதிரி வீட்டுக்கு வெளியில் கொண்டாந்து அந்த அம்மாவை படுத்த படுக்கையோடு வச்சுட்டாங்க. உடனே எல்லாரும் ஊர்க்காரங்களாம் இப்படி திரண்டு வந்துட்டாங்கல்ல, வேற வழியே இல்லை, நம்ம இந்த இடத்துல ஓதிதான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாட்டாலோ ஏசப்பாட்டை இப்படி 2 வரைக்கும் சொன்னாங்க. ஏசப்பா, நீங்க ஏதாச்சும் செஞ்சு இந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை சொல்லி ஓதுனாங்கன்னா அந்த அம்மா படுத்த படுக்கையா இருந்த அம்மா திடீர்னு அவங்க கை கால்லாம் வெட்டி இழுத்துதான். உடனே இப்போ நம்ம உயிர் போகுது, சாகுற நிலைமையில வெக்குன்னு இழுத்து உயிர் போகல, அது மாதிரி நம்ம சாக போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஊர்க்காரங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை அடிச்சு கொண்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அடுத்து அந்த அம்மா நிசப்தமானாங்க. உடனே ஊர்க்காரங்க ஒருத்தர் எடுத்து தண்ணி எடுத்து அந்த அம்மா முகத்தில் தெளித்த உடனே அந்த அம்மா முடிச்சு பார்க்குறாங்க. முடிச்சு பார்த்து அம்மா எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்கிறாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சாக போகிறாங்கங்கிற அம்மாவை இந்த இயேசு கடவுள் உயிரோடு எழுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சா, எனக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் நான் சொன்னான்னு கேட்டு இவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த அம்மாவோட வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த இயேசுவை பற்றி கிராமமா ஊரா சொல்லணும்னு சொல்லினா அப்படி இந்த ஊழியத்தை என்ன செஞ்சாங்க, ஆரம்பிச்சாங்க. தனி ஒருத்தராக ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு 2000 கல்யாணம் ஆனிச்சு. எங்கள் ஊழியத்தில் நான் என்னையப்படுத்தி எங்கள் ஊழியத்தில் 4 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு 25 வருடம் கழிச்சு ஆண்டவர் இவ்வளவா இந்த ஊழியத்தின் எல்லைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, விரிவாக்கி தந்திருக்கிறாரு. ஆண்டோடைய பாரத்தை சுமக்கணும், ஆண்டோடைய கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. அநேகர் ஆண்டவர் இதோடு எழுப்பினார். இன்னைக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு உயிரை எதுக்காக கொடுத்துருக்கிறாரு, அவருடைய கண்ணீரை துடைக்கணும், அவருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். நம்ம பாரத்தையே நம்ம சுமந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா வேதனைப்படுவார். உங்களை இந்த உலகத்துல வாழ வச்சதுக்கு அவர் துக்கப்படுவார். ஏசப்பா, என் பாரத்தெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்கப்பா, என் கஷ்டத்துல நீங்க சுமந்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட சொல்லிட்டு ஏசப்பா பாரத்தை நம்ம சுமக்கணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக நான் இயேசுவை பற்றி சொல்லணும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்,
ஜெபிக்கிறவங்களும் நம்ம மாறணும். கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு அம்மாவை நாங்கள் சந்தித்தோம். அந்த அம்மாவுக்கு அந்த கிராமத்தில் சர்ச்சே இல்லை. இந்த கிராமத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு அழகான ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறாரு. அவங்க ஜெபிக்கலாம் அவங்க நிகழ்ச்சியை பார்த்து தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கொரோனா காலத்தில். அப்போ அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா, 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும் எங்கள் கிராமத்துக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக, இயேசு அறியாத ஜனங்களுக்காக, என்னுடைய தேசத்துக்காக. எப்படி சிறுவர்கள் இருக்காங்க, எப்படி வாலிபர்கள் பாவம் செய்கிறாங்க, இந்த உலகத்தில் என்னெல்லாம் அநீதி அக்கிரமம் நடக்குது. செய்தியை பார்த்தா ஏதாவது ஒரு செய்தி, நல்ல செய்தி கேட்க முடியுதா? இல்லை. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக பாலியல் பலாத்காரம், எங்கே பார்த்தாலும் குடிக்க, அடிமை, விபச்சாரம், வேசிக்கிற பாவத்தில் விழுந்து கிடக்குறாங்க வாலிப பிள்ளைங்க. அப்போ அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த அம்மா தீர்மானம் எடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெப நேரம் எப்போ அப்படின்னு சொன்னால் ராத்திரி 10 மணிலேருந்து 11 மணி வரையும் ஜெபிப்பாங்க. அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், எப்படிம்மா நீங்கள் இப்படி டெய்லி ஜெபிக்க முடியுது அப்படின்னு சொல்லி. அவங்க காட்டு வயலை தான் பார்க்குறாங்க. அவங்களோட வீடு சாதாரண ஒரு ஓட்டு வீடு தான். அவங்க வீட்டில் வயசான மாமனார் மாமியாரை அவங்க கவனிக்க வேண்டியது. அவ்வளோ வேலையை செஞ்சுட்டு எப்படி உங்களால் ஜெபிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க பாயை விரிச்சுக்கிடுவாங்களாம், பைபிளை வச்சுக்குவாங்களாம். ஒரு பாட்டு புக்கு புதுசாக பெர்க்மான்ஸ் பாட்டு புக்கு வாங்கி வச்சுருக்காங்க. பாட்டு பாடி நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஒருவேளை எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என் பாயில் கட்டில் 2 பச்சை மிளகாய் வச்சுருப்பாங்க. கண்ணு சொக்குனுச்சு அப்படின்னு சொன்னால் நறுக்குன்னு ஒரு கடி பச்சை மிளகாவை கடிப்பாங்கன்னா தூக்கம் பறந்து போயிடுமா. உறப்பு உச்சிக்கு ஏறவுடனே கண்ணீரோடு தேசத்துக்காக, கிராமத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் பரிந்து பேசி ஜெபிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை எதிர்க்காக உலகத்தில் வாழ வச்சிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் 1 மணி நேரமாக விழித்திருக்கணும், 1 மணி நேரமாக ஜெபிக்கணும். உங்கள் கிராமம் ரட்சிக்கப்படுறதுக்கு யார் ஜெபிப்பா? நீங்கள் தான் ஜெபிக்கணும். இந்த முத்துச்சாமிபுரம் கிராமத்தை குறித்து இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நீங்கள் அந்த கிராமத்திலே வாழ்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் மட்டும் இல்லை, இதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்து ஜனங்களும் இயேசு அறிந்து கொள்ளணுமே. நம்ம பாரத்தை சுமக்கிறதுக்கு இயேசு இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் மற்றவங்க பாரத்தை யார் விதத்தில் அவங்க போய் இறக்கி வைப்பாங்க? அவங்க பாரத்தை நம்ம சுமக்கிறவங்கள நம்ம மாறணும். இயேசுடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். மெய்ப்பன் இல்லாத ஆட்களை கண்டபடி அவர் மனதுருகிறார், அவர் வேதனைப்படுகிறார். ஐயோ, என் ஜனம் என்னை அறியலையே. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 ஜனங்களுக்காக அவர் வேதனைப்படுகிறார். அவர்களுக்காக அவர் பரிதபிக்கிறேன்னு சொல்றார். இன்றைக்கு பரிதபிக்கிற ஆண்டவர் இந்த வேளையில ஆண்டவர் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய இருதய துடிப்பை உணர்ந்தவர்களா, ஆண்டவரை உங்க பாரத்தை நான் இனிமேல் சுமக்கிறேன் சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? இருக்கிற இடம் நம்ம எழும்பி நின்று ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இன்றைக்கும் அவர் நம்மோடு பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பாரம் சுமக்கிறவர்களுக்கான அழைப்பு. உங்க பாரத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து அன்போடு அழைக்கிறார். மகனே மகளே, உன் பாரத்தை ஏற்க வச்சிரு, நீ சுமக்காத. இது உன்னால சுமக்கக்கூடாத பாரம் தான். என் சமூகத்துல நீ வச்சிரு, அதை நீ இறக்கி வச்சிரு. நான் உன்னை விசாரிக்கிறவரா நான் இருக்கிறேன். உங்க கவலைகளை எல்லாம் என் மேல வச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். அவருடைய சமூகத்துல உங்க பாரத்தை நீங்க இறக்கி வச்சிருவீங்களா? நீங்க இறக்கி வச்சிருங்களேன். உங்க பாரத்தை நீங்க சுமக்க தேவையில்லைங்க. உங்க பாவ பாரமோ, உங்க சாப பாரமோ, உங்க வியாதி பாரமோ, உங்க கடன் பாரமோ, உங்க குடும்பத்துல இருக்கிற எந்த பிரச்சனையோ, எந்த வேதனையோ, எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல அதை இறக்கி வச்சிருங்க. ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க. இது என்னால சுமக்க முடியாதுப்பா, இது என்னால சுமக்க முடியாதுப்பா, நீங்க சுமந்துக்கோங்க, நீங்க சுமந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல உங்களை வருத்தி கொண்டிருக்கிற, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதிங்கிற ஒரு வேதனையா இருக்கட்டும், பாரமா இருக்கட்டும், அதை ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வச்சிருங்க.
கடந்த ஒரு பார சுமையை சுமந்துட்டு இருக்கிறீங்களா? அதை இயேசுனுடைய சமூகத்துல நீங்க இறக்கி வச்சிருங்க. உங்களுடைய சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அதை இறக்கி வச்சிருங்களேன். ஆண்டவர் உங்க மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிற, அவர் ஜீவிக்கிறவராய் ஜீவனுள்ள தேவனாய் உங்க மத்தியில் அற்புதங்களை செய்கிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்போமா? ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்க, எங்க பாரத்தை நீங்க சுமக்கும்படி வந்திருக்கிறீங்க. உங்க சமூகத்துல எங்க பாரத்தை நாங்க இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல எங்க பாரத்தை நாங்க இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். படித்துக் கொள்வதற்கான அழைப்பு, படித்துக் கொள்வதற்கான அழைப்பு. அவரிடத்துல இந்த 2 பாடத்தை இன்னைக்கு நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. சாந்தமா நம்ம வாழணுமா? மனத்தாழ்மையா நம்ம வாழணுமா? இன்றைக்கு நம்ம கோபப்படுறாங்களா? ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்காதவங்களா? இயேசுவை போல வாழ்ந்து காமிக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிராமம் எப்படிங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? எப்படிங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவே, உண்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, உங்க வார்த்தையை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை இயேசுவை காண்பிக்கணும். நடமாடும் நிருபமா நீங்க வாழணும். அவர் அன்புள்ளவரா வாழ்ந்தாரே, அவர் நன்மை செய்கிறவராய் வாழ்ந்தாரே, அவர் சகிப்பு தன்மையோடு வாழ்ந்தாரே, அவர் வாய்த்தரவாத ஆட்டை போல இருந்தாரே, அவர் மௌனமாய் இருந்தாரே, அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தாரே. அப்படிப்பட்ட விதத்துல என் வாழ்க்கையை அமைத்துக் கொடுங்க. ஆண்டவருடைய மனத்தாழ்மை நம்மிடத்துல காணப்படுதா? ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன், என்னிடத்துல ஒன்றுமில்லை, தகுதி என்று சொல்வதற்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்ம மத்தியில கடந்து வருகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். என்கிட்ட இருந்து நீங்க படிச்சுக்கோங்க, என்கிட்ட இருந்து நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்லி அழைக்கிறார். மூன்றாவது, அவருடைய பாரத்தை நீங்க சுமந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அழைக்கிறார். அவருடைய பாரம் என்ன தெரியுமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் இயேசுவை பற்றி சொல்லணும். உங்க அருகாமையில் இருக்கிறவங்களுடைய கண்ணீரை நீங்க துடைக்கும்படி உங்களால் இயன்ற உதவியை நீங்க செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நற்கிரியை செய்கிறவங்களா நம்ம வாழணும். இயேசுவை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம வாழணும். நம்மளோட வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாக்கணும். அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க வாழ போகிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி விரும்புகிறார். ஆண்டவர் கொடுக்கும்படி விரும்புகிறார். ஆண்டவரே, உங்க பாரத்தை நான் சுமந்து கொண்டு உமக்காக நான் வாழ போறேன்ப்பா. என் வாழ்நாள் எல்லாம் இனிமேல் நான் உமக்காக வாழ போறேன். எதை செஞ்சாலும் உங்களுடைய நாம மகிமைக்காக நான் செய்ய போறேன். என் கூட இருங்க, என் கூட இருங்க, என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்களேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்க பார சுமையை ஆண்டவர் இந்த வேளையில நீக்கி போட முடியாது. அவர் நம்மத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களுடைய காரியங்களில் அற்புதத்தை செய்ய முடியாது. அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரால் கூடும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தூர இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மகனே, மகளே, இன்றைக்கு இயேசு உன்னை வருந்தி அழைக்கிறார். அன்போடு வருத்தப்பட்டு உன் பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறியா? நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைக்கிறார். உன் பாரத்தை நீ சுமக்காத, இயேசுவினிடத்துல உன் பாரத்தை நீ இறக்கி வை. அவர் உனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி, உன் வாழ்க்கையில நம்பிக்கை கொடுக்கும்படி, உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படி அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல இயேசுவே என்று சொல்லி உன்னை ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிச்சு அவரை நோக்கி நீ கூப்பிடு. உனக்கு விடிவு உண்டு. உன் வாழ்க்கையில அற்புதம் உண்டாகும். உன் வாழ்க்கையில அதிசயம் உண்டாகும். என் தேவன் கடந்து வந்து நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இரவு வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அந்த இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஆசீர்வதிங்க. சகோதர சகோதரிகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே, ஒரு சந்ததி உம்மை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததியினப்படும் என்று சொன்னீரே. உன் சந்ததியின் மேலின் ஆவியும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கெல்லாம் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சபையின் ஆயராய் உபதேசியராய் இருக்கிற அண்ணனுக்காக அக்காக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த திருச்சபை வளர்ந்து பெருகட்டும் ஐயா. இந்த கிராமத்து மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே மெய்யான தேவன் என்று கண்டுகொள்ள உதவி செய்யும் சுவாமி. இவங்களுடைய வாழ்க்கை பேசட்டும், இவங்களுடைய வாழ்க்கை பேசட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. சுகம், பலன், ஜீவன், கிருபை, மனுஷ தயவு இயேசுவின் நாமத்தினால் இங்க வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இதிகனமே எல்லாம் உனக்கே எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.